வணக்கம், நான் உங்கள் மோகனா. மாலை மலர் செய்திகள் 11/8/2025 திங்கட்கிழமை. வாங்க சினிமா செய்திக்குள்ள போகலாம். அல்லு அர்ஜுனாவிடம் முகக்கவசத்தை அகற்ற சொன்ன மத்திய பாதுகாப்பு படையினர். நடிகர் அல்லு அர்ஜுனன் வெளியூர் பயணத்திற்காக முகக்கவசம் அணிந்து விமான நிலையம் வந்தார். அவரை விமான நிலைய நுழைவு வாயிலில் இருந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் பாதுகாப்பு காரணங்களுக்காக முகக்கவசத்தை அகற்ற சொன்னார். தன்னை பற்றி தெரிவித்தார். ஆனாலும் அல்லு அர்ஜுனாவிடம் முகக்கவசத்தை கழட்டும்படி மத்திய பாதுகாப்பு படை வீரர் சொல்ல முகக்கவசத்தை அல்லு அர்ஜுனன் கழட்டினார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வீடியோ காட்சிகளை பார்த்து அல்லு அர்ஜுனனை பலர் ட்ரோல் செய்ய தொடங்கினர். விதிகளை எல்லோரும் அனைவரும் ஒன்றுதான். அவர் ஒரு பிரபலமாக இருக்கலாம், ஆனால் பாதுகாப்பு விஷயத்தில் எல்லோரும் ஒன்றுதான். பாதுகாப்பு சோதனையின் போது யாராவது முகத்தை காட்டவில்லை என்றால் அது நாட்டிற்கு அச்சுறுத்தலாகும் என்பது உள்பட பல கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அடுத்த செய்தியை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் பாக்கியஸ்ரீ போஸ். விஜய் தேவர்கொண்டாவுடன் கிங்டம் படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் பாக்கியஸ்ரீ போஸ் பலம் திரைக்கு வந்து விமர்சனங்களுக்கிடையே வரவேற்பை பெற்று உள்ளது. தெலுங்கு திரையுலகில் பிரபல கதாநாயகியாக இருந்து வரும் பாக்கியஸ்ரீ போஸ் காந்தா படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி இருக்கிறார். ஸ்பிரிட் மீடியா தயாரிக்கும் வரலாறு படமான காந்தாரா படத்தில் துல்கர் சல்மான், சமுத்திரகனி உள்பட பலர் நடிக்கின்றனர். செல்வமணி செல்வராஜ் அவர்கள் படத்தை இயக்குகிறார். படத்தில் நடித்து வரும் தனது அனுபவத்தை பகிர்ந்த பாக்கியஸ்ரீ போஸ் காந்தாவின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாவது என் வாழ்க்கையின் மிகச்சிறப்பு மிக்க தருணம். திறமையான குழுவுடன் இணைந்து இந்த அழகான கதையை உயிர்ப்பித்தது மிக பெருமை. நாங்கள் உணர்ந்த மயாஜாலத்தை பார்வையாளர்களும் உணர்வார்கள் என நம்புகிறோம் என்று அவர் இவ்வாறு கூறினார். 2047ஆம் ஆண்டில் உலக நாடுகள் பலவற்றை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ள மாஸ்காம் டைனல்டி என்ற இராணுவ படை இந்தியாவின் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்கிறது. இதைத் தொடர்ந்து இந்திய பெண்களை சித்திரவதை செய்து பல இந்திய தொகுதிகளில் தனது ஏஜென்ட்டுகள் மூலம் நாச வேலையில் ஈடுபட்டு வருகிறது. மால்காம் படையின் சதி வேலைகளை முறியடிப்பதாக உளவுத்துறை அதிகாரி விக்னேஷ் ரெட் ஃப்ளவர் ஆபரேஷன் என்ற பெயரில் களமிறங்குகிறார். ரெட் ஃப்ளவர் ஆபரேஷன் மூலம் இந்திய மக்கள் காப்பாற்றப்பட்டார்களா என்பதுதான் படத்தின் மீதி கதை. விக்னேஷ் கதாநாயகன் வில்லன் என்ற 2 கேரக்டரில் நடித்துள்ளார். வில்லனாக இந்தியாவுக்கு எதிராகவும் ஹீரோவாக இந்தியாவை காப்பாற்ற துடிக்கும் காட்சிகளிலும் விக்னேஷ் நடிப்பு பாராட்ட வைக்கிறது. கதாநாயகியாக மனிஷா ஜெய்ஸ்வானி கவர்ச்சியில் ரசிகர்களை சூடேற்றி உள்ளார். கிளைமேக்ஸ் காட்சியில் அவரது உணர்வுபூர்வமாக நடிப்பில் பரிதாபத்தை ஏற்படுத்துகிறது. ரெட் ஃப்ளவர் திரை விமர்சனம். கூலி படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள், லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி ஐயா அவர்கள் நடிப்பில் வருகிற 14ஆம் தேதி திரைக்கு வர இருக்கும் படம் கூலி. ரசிகர்களை மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் கூலி படத்தின் ஒரு போஸ்டர் சமூக வலைதளங்களில் பரவி வைரலை ஏற்படுத்த உள்ளது. போஸ்டரில் கூலி படத்தில் சத்யா என்ற கேரக்டரில் சிவகார்த்திகேயன் புகைப்பிடித்தபடி இருக்கும் காட்சிகள் வெளியாகி இருந்தது. இந்த தகவல் ரஜினி ஐயா அவர்களை சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தி இதைத் தொடர்ந்து இந்த போஸ்டர் இது ஒரு ஃபேன் மேட் போஸ்டர் என தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து லோகேஷ் கனகராஜ் கூறும்போது, முதலில் அப்படி ஒரு கேரக்டர் வைக்கப்பட்டு இருந்தது, பின்னர் கதை மாற்றப்பட்டு விட்டது என்று கூறினார். இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது. மேலும் ஒரு விரிவான செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ஆர் மோகனா.